श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः। சுவாமியினுடைய பாதுகாசாஸ்திரத்துல இன்றைய தினம் 78வது ஸ்லோகம். அத்ரபூஷணதயைவ கேவலம் விஸ்வமேததகிலம் பிபர்த்தியः அக்லமேன மணிபாதுகே த்வயா சோபி சேகரதயைவ தாரியதே. இதுக்கு முன்ன 2 ஸ்லோகங்கள்ல வரைச்சே இந்த உத்தமாங்கம்னு சொல்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரேன். இந்த பாதுகையை யார் தரிக்கிறாளோ அவளுக்கு அந்த சிரசு இருக்கு, அது சிரசு உத்தமாங்கமாக ஆச்சுன்னு சொல்லச்சு, எல்லாரும் காட்டிலும் சிறந்ததாக ஆச்சுன்னு சொல்றது. அனுத்தமாங்கம்னு அந்த உத்தமாங்கத்தை அனுத்தமாங்கம்னு ஒரு அர்த்தம் போட்டுக்க. அந்த அந்த அர்த்தம் சொல்லி சொல்ற. அனுத்தமாங்கம்ன்றதுக்கு 2 அர்த்தம் சொல்லி சொன்னார். நவித்யதே உத்தமம் யஸ்மாத்னு சொல்லி அனுத்தமம்னு பண்ணிட்டு இதுக்கு மேம்பட்ட சிறப்பு இல்லாததுன்ற அர்த்தத்துல பாதுகையை தரிக்கிறவளுடைய சிறப்பு இருக்க, அதுக்கு மேம்பட்ட உத்கிருஷ்டமானது வேற எதுவும் இல்லைன்னு அதை ஒரு சத்த ஸ்தோத்திரம் பண்றார். அந்த பாதுகையை தரிக்காதவாள் இருக்காள, அவளுடைய தலைக்கு உத்தமாங்கம்னு பேரு. அந்த உத்தமாங்கம்னாக்க சிறந்தது, நம்மளுடைய சரீரத்தினுடைய அங்கத்திலேயே சிறந்ததுன்ற ஒரு தன்மை இருக்க, அந்த தன்மையை இழந்து விடுறதுன்ற அர்த்தத்துல அனுத்தமாங்கம்னு சொல்லி சொல்ற. அதாவது உத்தமம் இல்லாததாக ஆயிடுறதுன்னு. இப்படி ஒரு கவியாக இருந்து ஸ்லேஷையாக அந்த அனுத்தமாங்கம்ன்ற பதத்தை கொண்டு பாதுகா சேவனம் பண்றவாளுக்கு உண்டான ஒரு மேன்மையும், பாதுகையை ஆராதிக்காதவாளுக்கு உண்டான ஒரு தாழ்மையையும் அதையும் சொல்லி சொன்ன. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல தவகேச கமகேசவ பாதுகே பிரபாவா மம துஷ்கர்மஜ நன் அனந்தசாரன்னு அனந்தசாரன்ற ஒரு சப்தத்தை எடுத்துட்டு இங்க பாதுகைக்கும் தன்னுடைய பாபங்களுக்கும் ஒரு சாமியத்தை சொல்லி சொன்னார். அதாவது பாதுகை எப்படி இருந்தா அதனுடைய பிரபாவம் என்று அது அனந்தசாரமாக இருக்கு, அளவற்றதாக வன்மை உள்ளதாக இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய பாப்பமும் கொஞ்ச நஞ்சம் இல்லை, இது 2த்துலயும் இருக்கு. ஆனா ஒன்னுண்டு இன்னொன்னு தோத்து போயிடுறதுன்னு சொல்லி சொன்னேன். ஒன்னுண்டு இன்னொன்னு தோத்து போயிடுறதுன்னாக்கா பாதுகையினுடைய பிரபாவத்தினால என்னுடைய பாப்பங்கள்லாம் தோத்து போயிடுது. பெருமாள் மாதிரி இல்லை. பெருமாள் சில சமயங்கள்ல என்னுடைய பாப்பத்தை போக்கடிக்க முடியாத சிரமப்பட்டு இருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் பாதுகா தேவி என்ன பண்றாங்கன்னாக்க என்னுடைய பாப்பத்தெல்லாம் ஜெயிச்சு நமக்கு அனுகிரகம் பண்றவளாக இருக்கு. அண்ணன் இதுக்கு முன்ன 2 விஷயத்த சொல்லி சொன்னேன். இப்ப சொல்லச்சே பெருமாளை காட்டிலும் பாதுகைக்கு பிரபாவம் இருக்குன்றதுக்காக இப்ப சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா கவசாயிதையா ஸ்வயவசாரிகை விஜயஸ்தானம் உபாசிரிதோ விஷாதிரின்னு சொல்ற. இதனால் வரைக்கும் நம்மளுடைய பாபத்தோட சண்டை போடச்சு பெருமாளுக்கு பராஜயம்தான் வந்தது. ஆனா இப்ப அந்த தயாதேவியாக இருக்கக்கூடிய ஒரு கவசத்தை சாத்திருந்து போகச்சு ஜெயிச்சுட்டு பெருமாள் நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிச்சு அந்த தயாதேவி நம்மளையும் ஆட்கொள்ளும்படியாக பண்ணினான்னு சொல்றதுனால அங்க ஒரு ஜெயம் வந்துடுது. அதே மாதிரி இப்போ இந்த பெருமாளுடைய பாதுகைக்கு நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த தேவிக்கு பாதுகா தேவிக்கு இருக்குன்னு சொன்னாக்க அந்த பாதுகா தேவியினுடைய மகாத்மியம் என்னன்னு சொல்றது.
பெருமாளால முடியாத காரியத்தை எல்லாம் கூட பாதுகாதேவி பண்றான்னு சொன்னேன். அப்ப பெருமாளுக்கும் மேம்பட்ட ஒரு பெருமையை உடையவளாக பாதுகாதேவி இருக்கான்னு அர்த்தம் ஏற்படுறது. அத ஒரு சுவாரஸ்யமான ஒரு கவியாக அனுபவிக்கிற பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்ற. அஸ்திரபூஷணதையைவ கேவலம் விஸ்வமே ததகிலம் விபக்தியா அக்லமேன மணி பாதுகே த்வயா சோபி சேகரதயைவ தாரியதே. பெருமாள் இந்த லோகம் மொத்தத்தையும் ஒரு அஸ்திரம் பூஷணம் மாதிரி தன்னுடைய திருமேனியில தாங்கிட்டு இருந்துருக்கு. அதாவது சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் பெருமாள் தான். இப்படி பெருமாள் சர்வத்துக்கும் ஆதாரமாக இருந்தாலும் கூட அதனால அவருக்கு ஒரு பெரிய சிரமம் எதனா ஏற்படுறதான்னு கேட்டா ஒரு சிரமமும் ஏற்படலையாம். தள்ள பூ வச்சுக்கிறார். பூ வச்சுட்டா அது ரொம்ப பலுவா இருக்குன்னு யாரானா நினைக்கிறாளுன்னு நினைக்கிறது இல்லை. புஷ்பத்தை ஒரு பலுவா யாரும் நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி நாங்க உடம்புல ஒரு ஆடை அணிந்து கொள்கிறோம். அதே மாதிரி சில ஆயுதங்களை தரிக்கிறோம். யுத்தத்துக்கு போச்சு ஆயுதங்களை தரிச்சுட்டு போறார். அதை ஒரு பலுவாய் வெள்ளம் நினைக்கிறாள்னு அனாயாசமா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த மாதிரி அந்த சகல லோகமும் எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய அஸ்திர பூஷணங்கள் மாதிரி திகழ்கின்றனன்னு சொல்ற. அதாவது விஷ்ணு புராணத்துல அஸ்திரபூஷண அத்தியாயம்னு ஒரு அத்தியாயம் வருதுன்னு இருக்கு. அந்த அத்தியாயத்துல சொன்ன விஷயத்தை தான் அதிகார சங்கரத்துல குருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக திருடிகள் எறிந்தும் சரங்களாக இருபூத மாலை வனமாலையாக என்னெல்லாம் சொல்லி கருட நிறுவா மறையன் பொருளான் கண்ணன் கரிகிரிமேல் என்று அனைத்தும் காக்கின்றானேன்னு முடிக்கிறார் அந்த இடத்துல. அந்த அஸ்திரபூஷண அத்தியாயத்துல இப்படி சொல்றோம். அப்படின்னால அது பிரகாரத்துக்கு அங்க என்னன்னாக்க புருடன் மணிவரமாக இந்த புருஷன் 24 தத்துவம் சொல்லிருக்கு லோகத்துல. 24 தத்துவம் என்னன்னாக்க பிரகிருதி, மகத்து, அகங்காரம், இது 3, ஜீவன் 1 4. இதுக்கப்புறமா பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் 19 20 ஆயிடுச்சு. இப்படி 20 4 24 தத்துவம். இப்படி இந்த 24 தத்துவங்களும் 24 தத்துவங்களும் எம்பெருமானுடைய திருமேனியில அஸ்திரமாகவும் பூஷணமாகவும் திகழ்கின்றன என்பதுதான் அந்த பாசுரத்துல சொல்ற விஷயம். அதுதான் இதுக்கு மூலம் எதுன்னா விஷ்ணு புராணம். அங்க புருடன் மணிவரமாக ஒன்றா மூல பிரகிருதி மருவாக இந்த புருஷன்ற ஜீவ தத்துவம் இருந்துருக்க. இது ஸ்ரீகௌஸ்துபஸ்தானியமாக பெருமாள் திருமேனியில சாத்தின் இருக்கிற ஒரு பூஷணம். அது ஸ்ரீகௌஸ்துபமாக இருந்திருக்கு. ஒன்றா மூல பிரகிருதி நாசமடையாததாக இருந்திருக்கிற மூல பிரகிருதி இருக்க அது ஸ்ரீவத்சமாக இருந்திருக்கு. இப்படி மான் தண்டாக அந்த அகங்காரம்ன்றது கதேந்திர ஆயுதமாக ஆறுது. ஆக மனம் திகிரியாக மனசுன்ற ஒரு இந்திரியம் இருக்கு. அது பெருமாளுக்கு கையில வச்சிருக்கிற சக்கரத்தாழ்வாராக இருந்திருக்கு. இப்படி இரு பூதமாலை வனமாலையாக அந்த பூதமாலைன்றது இருக்க. அதாவது பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், இது ரெண்டும் பெருமாள் சாத்தின் இருக்கிற வனமாலையில இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆகாரம் ஒண்ணு, அந்த பக்கத்துல வரக்கூடிய ஆரம் ஒண்ணு, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. ஆங்காரம், சாரங்கம், சங்காகன்னு எல்லாம் சொல்லிட்டு இது ஒவ்வொன்றும் ஒரு பூஷணமாகவும் ஆயுதமாகவும் இத்தனை தத்துவங்களும் பெருமாள் திருமேனிக்குள்ள அடங்கி இருக்கின்றன. அந்த அஸ்திரபூஷணாத்தியாயத்துல சொல்ற. அஸ்திரபூஷணத்தையைவ கேவலம் விஸ்வமேதத் அகிலம் விபக்தியா. லோகம் மொத்தத்தையும் ஒரு அஸ்திரம் மாதிரியோ பூஷணம் மாதிரியோ அனாயாசமாக பெருமாள் தாங்கின்ற யார் ஒருத்தர் தாங்கின்ற ஏதது அகிலம் விஸ்வம், இந்த லோகம் மொத்தத்தையும் யார் ஒருத்தர் தாங்கின்ற இருக்கிறோ அக்லமேன ஒரு சிரமமும் இல்லாமல் அதை தாங்கின்ற இருந்திருக்கிறோ
அவரையே நீ தாங்கிட்டு இருந்துட்டு இருக்க. கோபிசேகர தயைவ தாரியதே, அவரை தாங்கிட்டு இருக்கிறது எப்படி தாங்கிட்டு இருக்க? ஏதோ ரொம்ப அவருக்கு கஷ்டப்பட்டு தூக்கி நிக்கிறியா? ஒண்ணும் இல்லை. அவருக்கு கீழே, அவர் திருவடிக்கு கீழே இருக்கிறதுனாலையும் உனக்கு சிரஸுக்கு ஒரு மாலை, ஒரு தலையில பூ வச்சுட்டாக்கா அது பெண்களுக்கு எப்படி அலங்காரமாக இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளையே உனக்கு அலங்காரமாக ஒரு பூஷணமாக ஒரு புஷ்பம் வச்சுட்டு இருக்க மாதிரி, பூ வச்சுட்டு இருக்க மாதிரி தாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாக்க உன்னுடைய பெருமையை என்னன்னு சொல்றதுன்னு அதனால சொல்ற. அதாவது அந்த பூஷணங்களை காட்டிலும் பூஷணங்களை தரிச்சுட்டு இருக்கிறவாருக்கால அவளுக்கு பெருமை அதிகம். அதனாலதான் பெருமாள் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய 24 தத்துவங்களையும் பெருமாள் தரிச்சுட்டு இருந்தாலும் கூட அதை அஸ்திரபூஷணமாக, அஸ்திரமாகவும் பூஷணமாகவும் தரிக்கிறதுனால பெருமாளுக்கு உண்டான பெருமை அதிகமா இருக்கு. அந்த பெருமாளையே, அந்த சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானையே பாதுகா தேவி தன்னுடைய சிரசுக்கு பூஷணமாக அலங்காரமாக தரிக்கிறார். அப்போ பாதுகையினுடைய பெருமை எப்படி இருக்கு, இது சொல்லவும் முடியுமா என்பதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். அந்த பாதுகையினுடைய பிரபாவம்ன்றது பெருமானுடைய பிரபாவத்துக்கும் மேற்பட்டதாக அதுன்னு சொல்ற. அஸ்திரபூஷணதையைவ கேவலம் விஸ்வமே ததகிலம் விபக்தியா அக்லமேன மணிபாதுகே த்வயா சோபி சேகரதையைவ தாரியதே. அக்லமேனன்றதற்கு ஒரு கஷ்டமில்லாமல்னு அர்த்தம். அந்த ரெண்டு இடத்துலயும் அதை சொல்லணும். அதாவது பெருமாள் இந்த அஸ்திரபூஷணங்கள்லாம் ஒரு சிரமமும் இல்லாமல் அவர் தரிச்சுருக்கு. விஸ்வமேத கிளம்பி அப்பேற்பட்ட பெருமாளை தரிக்கிறதுக்கு நீ தானே ரொம்ப கஷ்டப்படணும்னா ஒண்ணும் இல்லை. தள்ள பூ வச்சுக்கிற மாதிரி தள்ள நீ வச்சுட்டு இருக்க, தரிச்சுட்டு இருக்க. அப்போ உன்னுடைய பெருமையை நான் என்னன்னு சொல்றதுன்னு சொல்ற. ராமபாதச தர்மச்சாரிணீம் பாதுகே நிகில பாதகச்சிதம் ஸ்வாமசேட ஜகதாமதீஸ்வரீம் பாவயாமி பரதாதிதேவதாம். இந்த பாதுகைன்றது ஒரு அச்சேதனம். பாதுகைன்றது ஒரு அச்சேதனம் தானே, சைத்தன்யம் இல்லாத ஒரு விஷயம். அப்ப அந்த பாதுகைக்கு போய் எப்படி பெருமாளை காட்டிலும் மேம்பட்ட தன்மை, ஒரு சேத்தனமாக இருந்திருக்கிற ஈஸ்வரன், பரமச்சேத்தனமாக இருந்திருக்கிற ஈஸ்வரனை காட்டிலும் மேம்பட்ட தன்மைன்றது எப்படி வரும்? பாதுகையை அச்சேத்தனமா ஒத்துக்கிறியா, சேத்தனமா ஒத்துக்கிறியா? அச்சேத்தனமா ஒத்துண்டோம்னாக்க பெருமாளுக்கு மேம்பட்ட தன்மைன்றது பாதுகைக்கு சொல்ல முடியாது. சேத்தனமா ஒத்துண்டோம்னாக்க அந்த பாதுகையை புருஷனா ஒத்துக்கிறியா, ஸ்திரீயா ஒத்துக்கிறியா? பாதுகையை ஸ்திரீயா தான் சொல்லணும். அப்ப ஸ்திரீயா சொன்னோம்னாக்க அப்ப ஸ்திரீன்றவோ ஸ்திரீ சுவாதந்திரமான சொல்லிருக்கு. எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பெண்கள் தான் புருஷனை சார்ந்து இருந்தாதான் அவளுக்கு கௌரவம். புருஷனை சார்ந்து இல்லாட்டாக்கா அவளுக்கு கௌரவமும் இல்லை. ஸ்திரீ சுவாதந்திரம் சொல்லிட்டு இங்க அந்த பால பெண்களுடைய பால பருவத்துல வரைச்சே, அந்த இளமை பருவத்துல வரைச்சே அப்பாவை சார்ந்து இருந்துருக்கா அந்த பெண்கள்லாம். அதுக்கு அடுத்த சன்னிவேசத்துல வரைச்சே, யௌவன பருவத்துல வரைச்சே கணவனை சார்ந்து இருந்துருக்கா. வயசான காலத்துல வரைச்சே புத்திரனை சார்ந்து இருந்துருக்கா, மகனை சார்ந்து இருந்துருக்கா. இப்படி இருக்கிறது தான் பெண்களுக்கு அழகு. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணிடல, நான் சுதந்திரமா இருக்கேன்னு பெண்கள் சொல்லிட்டு போனாக்கா அது அவளுக்கு அவ்வளவா அழகு இல்லை. அதாவது இவ நிறைய சம்பாதிக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும், ஆனாலும் கூட எனக்கு ஒருத்தர் ஆசிரியமா ஒருத்தர் இருக்கா, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கா என்கிற ஒரு வார்த்தையோட தான் இருக்கணுமே தவிர நானே இருக்கேன், நானே எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு போனா அவளுக்கு ஒரு அழகு இல்லை. இப்ப பாதுகா தேவிய பெண்ணுன்னு சொல்லிட்டோம்னாக்க அந்த பெண்ணா இருக்கச்சே யாரானா ஒரு புருஷனை ஆசிரியச்சு இருந்தாதான் அவளுக்கும் அழகு. அப்ப அந்த புருஷனை ஆசிரியச்சிருக்கணும். அந்த புருஷனை ஆசிரியச்சிருக்கச்சே யார் இந்த புருஷன் ஒண்ணு.
ரெண்டாவது, இப்போ நியமன சக்தி எல்லாம் சொல்றோம். அந்த லோகம் மொத்தத்தையும் நீ பெருமாளுக்கு உண்டான சக்தி, அவருக்கு மேற்பட்ட சக்தி எல்லாம் இருக்குன்னு சொல்றோமே. அப்படி சொன்னாக்கா ஒரு தேவதையா இருந்தாதான் அது வரணும் அதுக்கு. அப்போ அந்த ராமபாத ரூபமான சம்பந்தத்தினாலேயே அவளுக்கு அந்த தேவதா சொல்றது வருது. இப்ப அந்த தேவதைன்னு வரைச்சு எந்த தேவதையாக அவள் இருந்துருக்கா? ஏன்னா சைத்தன்யம் இருந்துருக்கு. சைத்தன்யத்தோடு மாத்திரமில்ல தேவதையாகவும் இருந்துருக்கான்னு சொன்னா அவ எந்த தேவதையாக இருந்துருக்கான்னா மகாலட்சுமியின் இடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் மொத்தம் இருக்கிற அப்படின்னால இவ வேற, மகாலட்சுமி வேற இல்ல. மகாலட்சுமி தான் பெரிய பிராட்டியார தான் பாதுகையாக இங்க அவதாரம் பண்ணி பாதுகையாகவும் இருந்துட்டு பெருமாளுக்கு எல்லா பரிசரியைகளையும் பண்ணிருக்கான்றத இந்த ஸ்லோகம் மூலமாக அற்புதமாக சாதிக்கிறார். ராமபாதச தர்மச்சாரிணி பாதுகே நிகில பாதகச்சிதம் ராமசேஷ ஜகதாமதீஸ்வரீம் பாவயாமி பரதாதிதேவதாம். ஹே பாதுகே, பாதுகா தேவியை பார்த்து சொல்லச்சு, பரதஸ்ய அதிதேவதாம் பரதாதிதேவதாம்னு சொல்ற. பரதனுக்கு அதிதேவதையாக இருந்திருக்க, அதாவது பரதனுக்கு ரொம்ப ரொம்ப பூஜ்யமாக இருந்திருக்க, பரதாழ்வானுடைய தேவதையாக இருந்திருக்க. நீ பரதேவதை, நீதான் எல்லாரும் காட்டிலும் மேம்பட்டவள், சாட்சாத் எம்பெருமான் காட்டிலும் மேல்பட்டவள்ன்றதுக்கு சாட்சி யாருன்னாக்க பரதாழ்வான் தான். ஏன்னா பரதன் தான் உன்னை எப்ப பார்த்தா எல்லா நாளும் பூஜித்து பட்டாபிஷேகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி உன்னை பூஜித்து எல்லாம் பண்ணிட்டு வந்தவர். ஆகையால பரதாதி தேவதையாக இருந்திருக்கிறவும் நீதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ராமபாத சகதர்மச்சாரிணி, ராமபாத சகதர்மச்சாரிணின்னு சொல்ற. இப்ப பாதுகைன்ற முறையில எடுத்தவனாக்க ராம பாதம், ராமனுடைய திருவடியோடு கூட சகதர்மச்சாரிணின்னு சொல்றதுனால திருவடியோடு கூட எல்லா சமயத்திலையும் சேர்ந்திருக்கிறவளாக இருந்திருக்கிறதோ, அங்க திருவடியினுடைய காரியம் என்னென்ன பண்றதோ, எப்பொழுதெல்லாம் அந்த திருவடி அந்த பதவிநியாசம் பெருமாள் நடக்கிறதோ நடக்கச்செல்லாம் கூடவே போயிட்டு இருக்கிறவளாக இருந்திருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம். ராமபாத சகதர்மச்சாரிணி. இதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சொல்றது, ராமபாத சகதர்மச்சாரிணி. ராமபாத, அந்த பாத சப்தம் இருக்க அதுவே பூஜாவாச்சக சப்தம். பகவத் பாதாள் என்றெல்லாம் சொல்றோம். பகவத் பாதாள்னா சங்கர பகவத் பாதாள், அங்க ராமானுஜ பகவத் பாதாள் என்றெல்லாம் இந்த பாத சப்தத்தை சொல்றோம். அந்த பாத சப்தம்ன்றது இருக்க ஒரு கௌரவம், பூஜாவாச்சகமான சப்தம். இப்ப ராமபாதான்னு சொல்றதுனால ராமனே தான், வேற யாரும் இல்லை. ராமனை காட்டிலும் வேற யாரும் இல்லை. ராமபாத சகதர்மச்சாரிணி, அந்த ராமனோட கூடயே சகதர்மச்சாரியாக இருந்திருக்கிறவர். அந்த பெருமாள் என்னென்ன தர்மங்களை அனுஷ்டிக்கிறதோ அத்தனை தர்மங்களையும் ராமனோட கூடவே இருந்துட்டு உறுதுணையாக இருந்துட்டு அனுஷ்டிக்கிறவள் ராமபாத சகதர்மச்சாரிணின்னு அர்த்தம் இருக்கு. இப்படி ராமபாத சகதர்மச்சாரிணி நிகில பாதுகே நிகில பாதகச்சிதம். ஹே பாதுகே, நீ பாதுகா தேவியே நீ என்ன பண்ற அப்படின்னா நிகில பாதகச்சிதம்னு சொல்ற, மொத்த பாபத்தையும் போக்கடிக்கிறவளாக நீ இருந்திருக்க. நிகில பாதகச்சிதம் துவாமசேஷ ஜகதாமதீஸ்வரி பாவயாமி பரதாதிதேவதாம். இப்படி அசேஷ ஜெகதாம் அதீஸ்வரி, எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரியாக இருந்திருக்க. பெருமாள் ஈஸ்வரனாக இருந்திருக்க, நீ ஈஸ்வரியாக இருந்திருக்க. அதுலயும் அசேஷ ஜெகதாம்னு ஒரு மிகுதி இல்லாமல், ஒரு லோகத்துல இந்த இடம் இல்லை இந்த இடம் தவிர மீதி இடத்துக்கெல்லாம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரியாக இருந்திருக்கிறவள் நீ. சுவாமசேஷ ஜெகதாமதீஸ்வரி
பாவயாமி பரதாதிதேவதாம். உன்னை நான் பாவயாமி பரதாதிதேவதாம், பரதனுக்கும் அதிதேவதையாக நீ இருந்திருக்கிற, பரதனாலே பூஜிக்கப்படுவதாக இருந்திருக்கிற நீ, உன்னை பாவயாமி நான் உபாசனம் பண்றேன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல சில விஷயம், பாதுகா தேவி வேற பிராட்டி வேற இல்லைன்றத சொல்ற. தயாசதகத்துல ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் சமானமான அர்த்தம், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தத்துல வரக்கூடிய விஷயம். தயாதேவி விஷயத்துல அந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னாரோ அதுதான் சொல்றேன். விஷகிரிபதேர் ஸ்ரத்யா விஸ்வாவதார சகாயினி கபித நிகிலாவத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா புவன ஜனனி பும்சாம் போகாபவர்க விதாயினி. விஷகிரிபதேர் ஸ்ருத்யா, துரைபிரமுடியானுடைய ஹிருதயத்துல இருந்திருக்கிறவர். இங்க என்னன்னா ராமபாத சகதர்மச்சாரிணி, ராமனுடைய திருவடியோட கூடவே எப்பவும் சேர்ந்து இருக்கிறவளாக இருந்திருக்க, இல்ல ராமனோடைய கூட சகதர்மச்சாரிணி, அங்க ராமனோட சேர்ந்தே இருந்திருக்கிறவள் அர்த்தம். ஆகையால விஷகிரிபதேர் ஸ்ரத்யா விஸ்வாவதார சகாயினி, சகதர்மச்சாரிணின்றதுக்கு பெருமாளுடைய காரியம் என்ன? இயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவ பிரதீட்சதைனாம் பத்ரந்தே பாணிகிரஹேஸ்வ பாணினான்னு சொல்ற. இருக்காள இந்த பெண் இருக்காள, அந்த தொட்டு சீதா பிராட்டிய தொட்டு ஜனக மகாராஜா சொல்ற வார்த்தை இது. இவள் யார் தெரியுமா? என் பொண்ணு. சொல்லணுமா? சொல்லணும். ஜனகோ ஜனகா இதுன்னு சொல்லிட்டு, ஜனகருக்கு பெரிய பிரம்மவித்துன்னு பேரு. வெறும் ராஜா மாத்திரம் இல்ல ஜனக பெரிய பிரம்மவித்து, எத்தனையோ யாகங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சு பகவதாராதனம் பண்ணவர். அயல எத்தனையோ சிறப்புடைய ஜனகர் சொல்லிக்கிறேன், என் பொண்ணுன்னு பெருமையுடன் சொல்லிக்கிறேன்னாக்கா, அப்ப அந்த பொண்ணுக்கு, அந்த சீதைக்கு எவ்வளவு ஏற்றம்ன்றது பார்க்கணும். ஈயம் சீதா மமசுதா, மமசுதா என் பொண்ணு சகதர்மச்சரீதவன். ஏன்னா என் பொண்ணுன்னு சொல்லச்சே என்ன சொன்னாங்க, இந்த பெண்களுக்கு, சில பெண்களுக்கு, எல்லாருக்கும் நான் சொல்ல, ஒரு பெண்கள் பல பேருக்கு வரைச்சே இந்த தங்களுடைய பிறந்த வீட்டினுடைய பெருமை பேசுறதுல ஒரு சந்தோஷம். எப்ப பார்த்தாலும் என்னதான் புகுந்த வீட்டுல இருக்கிறவா அவ ரொம்ப பெரிய கௌரவமா இருந்தாலும் கூட இந்த மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல அந்த பிறந்த வீட்டினுடைய பெருமையை சொல்லிக்கிறது. எங்க அப்பா இப்படி பண்ணுவே, எங்க அம்மா இப்படி பண்ணுவா, எங்க ஆத்துல இப்படி பண்ணுவா அப்படின்னு. இது வந்தாச்சு, வந்த பிற்பாடு இதை நம்பான்னு சொல்ல வேண்டியது போக, அப்பவும் எங்க ஆத்துலன்னு சொல்றத விடவே மாட்டா பெண்கள்ல. இது அவளுடைய சொந்தம், அது தப்பு சொல்லல, தோஷமா சொல்லல. அந்த அபிமானம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதனால இந்த சீதா பிராட்டி மமசுதான்னு சொன்னதுனால இப்ப இந்த ஜனகருடைய பெருமையை எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு அதுவேதான் உயர்வாக நினைச்சுட்டு அந்த புகுந்தாத்துக்கு போனோம்னாக்க, அப்போ அதனால சிரமம்தான் வருமே தவிர அதனால ஒன்றும் சுகம் வராது. ஏன்னா பிறந்தாத்துல இருந்து புகுந்தாத்துக்கு போயாச்சுன்னாக்க, அந்த ஆத்துல என்ன இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான ஏற்றத்தை தான் நம்மளுடைய ஏற்றமாக நினைச்சுட்டு காரியம் பண்ணணும். இது பெண்களுக்கு இது அவசியம் கர்த்தவியம். இது சாதாரண விஷயம் இல்ல. இது அந்த காலத்துல சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிருந்தா, 15-16 வயசுல கல்யாணம் பண்ணிருந்தா அவளால செட்டுன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியறது. புது இடத்துக்கு போன உடனே அவளையும் விசேஷமா நினைச்சுட்டு அவளோட சகஜமா போக முடியுது. இப்ப 25-30 வயசு கல்யாணம் பண்ண பசங்களுக்கு இந்த 25 வருடம் இருந்ததுல இந்த பழக்கம் தான் இவளுக்கு இருக்க போறதே தவிர அவளால எங்க இந்த புது இடத்துல போய் அவளுடைய ஒரு விசேஷத்தை புரிஞ்சுக்க முடிய போறது தெரியல. ஆனா ஜனக மகாராஜா இவ பிறந்தாச்ச பெருமையே பேசுறவள் இல்ல, இவள் அப்படிப்பட்டவள் இல்ல. பிறந்தாச்ச பெருமையை தெரிஞ்சுட்டு இருந்தாலும் கூட சகதர்ம சரிதவ,
நீ எப்படி எப்படியான நல்ல காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறையோ, தர்ம காரியம் பண்ணணும்னு நினைக்கிறையோ, அது எல்லாவற்றுக்கும் ஒரு துணையாக இருந்திருக்கிறவள் இவன்ல ஜனக மகாராஜா அந்த சீதா பிராட்டிய தொட்டு கன்னியாபிரதானம் பண்ணி கொடுக்கிறேன், கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறேன். அந்த மாதிரி இந்த இடத்துல ராமபாதசக தர்மசாரிணி பெரிய பிராட்டியார் மாதிரி சீதா பிராட்டி மாதிரி பெருமாள் என்னென்னலாம் நினைக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சகதர்மச்சாரியாக ஒத்த கருத்தோட பெருமாளோடு சேர்ந்து செய்பவளாக இவள் இருந்திருக்கா. விஷகிபுரிபதேர சுருத்யா விஸ்வாவதார சகாயினி. பெருமாள் லோக மொத்தத்திலையும் அவதாரம் பண்ணி லோகத்துல, அதாவது பெருமாள் ராமனா கிருஷ்ணனா திருவேங்கடமுடியானா இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணி லோகரட்சணம் பண்றேன். அப்படி அந்த லோகரட்சணம் பண்ற காரியத்துல வரைச்சே ராகவத்வே பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனின்னு சொல்லிட்டு பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணேன்னாக்க இவள் சீதா பிராட்டியா அவதாரம் பண்றா. இவர் பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணாக்க மகாலட்சுமி ருக்மிணியாக அவதாரம் பண்றான்னு இந்த மாதிரி விஸ்வாவதார சகாயினை இந்த லோகரட்சணம்ன்ற ஒரு வியாபாரத்துல பெருமாளுக்கு உதவியாக இருந்திருக்கவள். ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ற காரியமாக இருந்திருக்கு. ஆகையால ராமபாதசக தர்மசாருணி பாதுகே நிகில பாத கச்சிதம் அங்க சொல்லச்சு விஷகிரி பதேர சத்யா விஸ்வாவதார சகாயினி. அது வரைக்கும் அர்த்தம் வந்துடுச்சு. அது ரெண்டு அர்த்தம் ராமபாத தர்மச்சாரிணின்றதுனால வந்துடுச்சு. க்ஷபித நிகிலாவத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா. க்ஷபித நிகிலாவத்யான்னு சொல்லச்சு எல்லா பாப்பங்களையும் போக்கடிப்பவளாக நீ இருந்திருக்கேன்னு சொன்ன தயாதேவிய. நிகில பாதகம் நம்ம ஆசிரியக்கிறவாளுடைய எல்லாருடைய பாதகத்தையும் முழுமையாக போக்கடிக்கிறவளாக இருந்திருக்கா. யாரு? பெரிய பிராட்டியார் அந்த ஸ்தானத்துல இருந்திருக்கிற பாதுகா தேவி. நிச்சயம் தெரியும், அந்த பாதுகா தேவிய சிரசுல நாம தரிச்சுட்டோம்னாக்க நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மூணாவது விஷயம், சுவாமசேஷ ஜகதாமதீஸ்வரீம் புவன ஜனனி புருஷாம் போகாபவர்க விதாயினி என்பதாக லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றவளாக இருந்திருக்கா. போகாபவர்க விதாயினி, லோகத்துக்கு எல்லா க்ஷேமத்தையும் இந்த போகம் க்ஷேமம் எல்லாத்தையும் கொடுக்கிறவளாக இருந்திருக்கா. இப்படி சமாதி நிஷேவிதான்னு அந்த தயாதேவிய சொல்ற. அதே மாதிரி சுவாமசேஷ ஜகதாம் மதீஸ்வரி, லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும், அதாவது ஒரு இடம் இல்லாத ஒருத்தர் பாக்கி விடாத எல்லாருக்கும் அவள் ஈஸ்வரியாக இருந்திருக்கான்னு அர்த்தம். இந்த ஈஸ்வரி என்கிற சப்தத்துக்கு நியமிப்பவள்னு அர்த்தம் இருக்கு. ஈஸ்வர சப்தம் ஈஸ்வரகாந்த சப்தத்துக்கு நியமிப்பவன்னு அர்த்தம் இருக்க மாதிரி ஈஸ்வரின்ற சப்தத்துக்கு நியமிப்பவள்னு அர்த்தம். ஈசானான்னு சொன்னாக்க இப்போ ராஜா இருந்துருக்கு, ராஜா பக்கத்துல ராணி இருந்துருக்கா. அவ ராணி, ராஜா ராணின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அங்க தீர்மானம் பண்றதெல்லாம் ராஜா தான் பண்ணிட்டு இருக்கா, ராணி வெறுமதான் உட்காந்துட்டு இருக்கா. சபையில அலங்காரமா தான் இருந்துருக்காங்க தவிர வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி இவள் ஒன்றும் பண்ணல, வெறும் பெருமாளோட தான் இருந்துட்டு இருக்கான்றது மாத்திரமா என்று கேட்டா அப்படி கிடையாது. இவளும் நியமிக்கிற சக்தியோட தான் இருந்துட்டு இருக்கா. அங்க ராணியும் பல சமயங்கள்ல தீர்மானம் பண்ற சக்தி உடையவளாக தான் ராணியும் இருந்துட்டு இருக்கா. ராஜா சொல்ற சில காரியங்கள்ல வரைச்சே அந்த தீர்ப்பு சொல்லச்சே ராணியை பார்த்துன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அங்க சபையில நடக்கிறது மொத்தத்தையும் சாவதானமா பார்த்துட்டு இருந்துட்டு இது எது சரியா இருக்கு இது சரியா இல்லைன்ற விஷயங்கள்ல இந்த தீர்மானம் பண்ணச்சே ராணியினுடைய முகத்தையும் பார்த்துட்டு தான் தீர்மானத்தை சொல்லுவார். இதுதான் ஒரு லோக வழக்கம். அந்த மாதிரி ஈஸ்வரியாக இருந்திருக்கிறவள் இது வெறும அலங்காரத்துக்கு பெருமாள் பக்கத்துல உட்காந்துருக்கிறவர்ல
நம்ம போன்றவளுடைய எல்லா பாப்பத்தையும் போக்கடிச்சு நம்மளையும் நியமிப்பவளாக இருந்திருக்கிறவள் ஈஸ்வரி என்பதாக இந்த இடத்துல சொல்லி, அப்போ ஜெகதா பாவயாமி பரதாதி தேவதாம், நான் அந்த மாதிரி உபாசனம் பண்றேன்னாக்க இங்க சொன்ன விசேஷனம் மொத்தம் பெரிய பிராட்டியாருக்கு மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள். அந்த தர்மம் மொத்தம் பாதுகா தேவியினிடத்துல சொல்றதுனால பாதுகா தேவி வேற இல்ல, பெரிய பிராட்டியார் வேற இல்ல, அந்த மகாலட்சுமி தான் பாதுகா தேவியாக இருந்திருக்கான்னு சொல்ற. சமஸ்தனையும் சைதன்ய சன்னிதாயினையும் திரையதையும் சீனிவாசத்தை கருணாம் இவர் ரூபிணியம்னு அந்த தயாதேவியையும் பெரிய பிராட்டியார தான் சுவாமி தேசிகன் சொல்றேன். என்னன்னா கருணைன்றதுக்கு ரூபம் கிடையாது. அப்ப கருணைக்கு ஒரு உருவம் ஹைபத்தட்டிக்கலா உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா மகாலட்சுமி மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும். கருணாம் இவர் ரூபிணியம்னு சொல்லி சொல்ற. கருணையே வடிவெடுத்த மாதிரி பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி இருக்காருன்னு சொல்ற மாதிரி, அதே மாதிரி பெரிய பிராட்டிக்கு உண்டான தர்மங்கள் எல்லாவற்றையும் அந்த பாதுகா தேவிக்கு சொல்றபடினால அந்த பாதுகா தேவி மகாலட்சுமி மாதிரி எப்பொழுதும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா என்றது இந்த ஸ்லோகம். அப்படி நாம பாதுகா தேவியை உபாசனம் பண்ணணும். பாவையாமின்னு சொல்லிட்டு அவரை நான் உபாசனம் பண்றேன் தியானம் பண்றேன்னு சொல்றபடினால அந்த பாதுகையையும் பெருமாளையும் தனியா பிரிச்சு பார்க்கக்கூடாது. அந்த பெருமாளும் தாயாரும் மாதிரி பாதுகா தேவியும் பெருமாளையும் தியானம் பண்ணணும்ன்றது இதுல இருந்து சொல்றப்பட்ட விஷயம். இந்த இடத்துல வியாக்கியானங்கள்ல இப்ப இது ஸ்லோகத்துல வரக்கூடிய அந்த நடையில சாதாரணமான அர்த்தத்தை நான் சொன்னேன். நானு டிடி தாத்தாச்சார் சுவாமின்னு சொல்லிட்டு பெரிய மகான் இருந்த அந்த மகான் ரகுவம்சத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அது ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். அது மொத்தமே எப்படி இருக்கும்னாக்கா அந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் சன்னதியில நடக்கக்கூடிய திருவாராசனங்கள், அந்த திருவாராசனத்துல கைங்கரியம் பண்றவா, அந்த கைங்கரியம் பண்றவாளுடைய எண்ணங்கள், இப்படிதான் அந்த இடத்துல அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இந்த இடத்துல ராமபாந்த சகதர்மச்சாரிணியும் பாதுகே நிகில பாதகச்சினம் தாம் அசேஷ ஜெகதாம் அதீஸ்வரியும் பாவையாமி பரதாதி தேவதான்ற இடத்துல சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ண பிற்பாடு அந்த பெருமாளை சேவிக்க போறாள அந்த நிலையில இந்த ஸ்லோகம் வந்திருக்குன்னு சொல்லணும்ன்ற மாதிரி அதுல வியாக்கியானம் பண்றேன். அதுல என்னன்னாக்க சாயங்காலம் அந்த சந்தியோபாசனம் பண்றதுதான் இந்த இடத்துல சொல்றதுன்றது அந்த சந்தியாவந்தனத்துக்கும் பாதுகா பிரணாமத்துக்கும் ஒரு ஒப்புமைய இந்த இடத்துல சொல்றாரு. ராமபாத சகதர்மச்சாரிணின்னு சொல்லச்சு அந்த ராமபாதம், ராமன்னாக்க ரமயதீதி ராமஹா, சந்தோஷிப்பிக்கிறவன், உலகத்தையே சந்தோஷிப்பிக்கிறவன். சூரிய உதயமாக போயிடுச்சுனாக்க யாரன்னா இதுவா இருப்பாளன்னா சூரிய உதயமானா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அப்போ சூரியனை சொல்லிட்டு அந்த கிரணமாக, பாதம்னா கிரணம்னு சொல்ற அந்த ராமபாதத்தோட எப்பொழுதுமே கூடி இருந்துருக்கு. இந்த சந்தியா காலம்ன்றது இருந்துட்டு இருக்க சூரிய கிரணத்தோட தொடர்புடையதாக இருக்கு. பிராத்த சந்தியா இருக்கட்டும், சாயம் சந்தியா இருக்கட்டும், சூரியன் உதயத்துக்கு முன்ன வரக்கூடியது பிராத்த சந்தியா, சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்ன வரக்கூடியது இருக்கு. அந்த சூரிய கிரணங்களோட அந்த வெளிச்சத்துக்கோட சம்பந்தப்பட்டதாக இருந்துருக்கு. ஆகையால ராமபாத சகதர்மச்சாரிணின்னு சொல்ற. ஆகையால இந்த சந்தியினால ராத்திரி பகல்ல மாசம் ருத்து அயனம் இப்படி சம்பத்சரம் எல்லாம் உண்டாய் நடக்கிறது. இது பார்த்த உடனே ஏன்னா ஒரு பகல் முடிஞ்சிடுச்சுன்னாக்கா ஒரு நாள் முடிகிறது. இப்படி எல்லாம் ராத்திரி முடிஞ்சிடுச்சு, ஒரு பகல் ராத்திரி ரெண்டும் முடிஞ்சிடுச்சுன்னாக்கா ஒரு நாள்னு வருது. நாமெல்லாம் இந்த மேற்கத்தியார் மாதிரி நாள் வச்சுக்கல. ராத்திரி 12ல இருந்து நாள் கிடையாது நமக்கெல்லாம். சூரியோதயத்துல இருந்து இன்னொரு சூரியோதயம் வரைக்கும் இருக்கிறது தான் நாள் கணக்கு. உதயாதயம் வாரம்னு சொல்றது. உதயத்துக்கு அப்புறமா தான் அந்த நாள் திங்கக்கிழமை வரும்னா செவ்வாய்க்கிழமை வரும்னா அந்த உதயத்துக்கு அப்புறம் தான் வருமே தவிர அதுக்கு முன்ன வரைச்ச எல்லாம் ஜோசிய பிரகாரம் பார்த்தோம்னாக்க அந்த சூரியோதயத்துக்கு முன்ன இருந்தாலும் முதல் நாளா தான் கணக்கு பண்ணமே தவிர இது வரக்கூடாது நமக்கு. ஆகையால இந்த சந்தியா காலம்ன்றது இருக்க இது தீர்மானம் பண்றது.
ஒரு நாள் முடிஞ்சிடுத்து, ஒரு பட்சம் முடிஞ்சிடுத்து, ஒரு மாசம் முடிஞ்சிடுத்து, ஒரு சம்பத்சரம் முடிஞ்சிடுத்துன்னு சொல்றது. அதனால இந்த லோகம் மொத்தத்துக்கும் இது ஈஸ்வரி. ஏன்னா காலம்தான் ஈஸ்வரி. காலம்தான் நம்ம இஷ்ட பிரகாரம், அதாவது நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் நடக்காது, காலத்தினுடைய இஷ்ட பிரகாரம் தான் எல்லாமே நடக்கிறது. ஆகையால அவள் ஈஸ்வரியாக தாமசேட ஜகதாமதீஸ்வரீம், எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரியாக இருந்துருக்கான்றதுனால அந்த அந்த சந்தியா காலத்துல சந்தியை நாம வணங்குறோம். சந்தியா இனமா சாவித்திரி இனமான்னு சொல்றதுனால இது அதிதேவதையாக இருந்துருக்கு. அந்த சந்தியா காலமே அதிதேவதையாக இருந்துருக்கு. பரதாதிதேவதான்னு சொல்லி சொன்னார். இப்படி பண்ணமானாக்க நம்மளுடைய சந்தியாவந்தன ரூபமான பகவத் ஆராதனத்தை பண்ணமானாக்க நிகில பாதகட்சிதம், எல்லா பாப்பத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஆகையால இது எல்லாமே அந்த சந்தியா காலத்துக்கு ஏற்றதாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி அர்த்தம் பண்ணிட்டு, அந்த சந்தியா காலம் மாதிரி பாதுகா தேவி இருக்கான்னு ஒரு அர்த்தம் சொல்லலான்னு அற்புதமாக சுவாமி டிடி தாத்தாச்சார் சுவாமி அந்த இடத்துல சாதிச்சிருக்க. அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ராமபாத சக தர்மச்சாரிணி பாதுகே நிகில பாதகட்சிதம் சுவாமசேஷ ஜகதாமதீஸ்வரீம் பாவயாமி பரதாதிதேவதாம். சூடாகபாலம் யதிஷங்கதோஷம் விமோச்சயிஷ்யன்னிவ விஷ்ணுபத்யாஹ கிருதாதர கேசவபாதரக்ஷே பிபக்தி பாலேந்து விபூஷணஸ்வாம். நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிறான்னு சொல்ற. இந்த பாப்பத்தை எப்படி போக்கடிச்சு பிராட்டி எப்படி, அதாவது பாதுகாதேவி எப்படி பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறான்ற விஷயத்த சொல்ற. ஏன்னா போன ஸ்லோகத்துல நிகில பாதகட்சிதம்னு சொல்லியிருக்க. ஆகையால அவள் எப்படி பாப்பத்தை போக்கடிக்கிறான்றத சொல்ற. அது ருத்ரன் பண்ற சேவையை கொண்டு இந்த பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிற விதத்தை தெரியப்படுகிறார். சூடாகபாலவ்யதிஷங்கதோஷம் விமோச்சயிஷ்யன்னிவ விஷ்ணுபத்யாஹ கிருதாதர கேசவபாதரக்ஷே பிபக்தி பாலேந்து விபூஷணஸ்வாம். பாலேந்து விபூஷணः த்வாம் பிபர்த்தி. பாலேந்து விபூஷணः பிறைச்சந்திரன், இளம் சந்திரன் அர்த்தம் பாலேந்துன்றது. அந்த சின்ன சந்திரன் இளம் பிறை சந்திரனை தனக்கு தலையில ஒரு பூஷணமாக கொண்டவராக இருந்திருக்கிற சிவபெருமான். அவருடைய தலையில கங்கை வந்து விழ. விஷ்ணுபத்யாக, விஷ்ணுபதினு கங்கைக்கு ஒரு பேரு. கங்கா விஷ்ணுபதினு சொல்லிட்டு அமரத்துல சொல்லிருக்க அப்படின்னால அந்த விஷ்ணுபதினு கங்கைக்கு ஒரு பேரு. அந்த கங்கா என்ன பண்றதுன்னாக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சிவபெருமான் தலையில வந்து விழறான்றது தெரியும். அந்த தலையில விழச்ச, தலையில கேசம் இருக்கு, கேசத்துக்கு அப்புறமும் கபாலம் இருந்துட்டு இருக்கு, மண்டவோடு இருந்துட்டு இருக்கு. அந்த மண்டவோட ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னாக்க அது அசுத்தமா போயிடும். லோக்கத்துல கங்கா ஜலமா இருந்தா கூட சொல்லச்சு சோதரத்தம், கங்கா ஜலம் தான் பரம பாவனம் தான். அது நாய் தோல்லால் பண்ணப்பட்ட ஒரு ஒரு வஸ்துல கொண்டுந்தாக்க அந்த கங்கா ஜலத்துக்கு விசேஷமாகுமான்னு வராது. அதனால அது எதை தரிக்கிறதோ அந்த கங்கா ஜலத்துக்கும் தோஷம் வரதான் வந்துடும். இது கங்கா ஜலம்ன்றது விஷ்ணுபதி பெருமாள் திருவடியிலேருந்து ஏற்பட்டது. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிராசஸ்தியம் உண்டு. அது ரொம்ப ரொம்ப மேன்மை பொருந்தியதாக இருக்கு, பெருமை பொருந்தியதாக இருக்கு. எல்லாம் வாஸ்தவம் தான், சத்தியம்தான். ஆனா சிவன் தள்ள இருக்கிற கபாலத்தோட போய் ஒரு சம்பந்தப்பட்டதுன்னாக்க அதன் தலையெடுத்து இப்படி கூட ஒண்ணு ஆகுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்காக தான் ஐயோ உனக்கு இவ்வளவு பெரிய பெருமையோடு இருந்துட்டு இருக்கிய, என் தள்ள இருக்கிற கபாலத்தோட உனக்கு சம்பந்தம் வந்து உனக்கு தோஷம் வந்துடுத்து. அந்த கங்கையை பார்த்து சிவபெருமான் வேதனைப்படுறாரா. ஆகையால உடனே என்ன பண்றாருன்னா சிவபெருமான் இந்த பாதுகையை தரிக்கிறாரா. பாதுகையை தரிச்ச உடனே அந்த கங்கைக்கு பரிசுத்தம் ஏற்பட்டுச்சான். தலையில வந்த ஒரு பரிசுத்தம் மொத்தம் போயிட்டான். அததான் இந்த இடத்துல சொல்ற. இந்த அந்த சிவன் பரமசிவனாக இருந்திருக்கிற அந்த ருத்ரன்
உன்னை எதுக்கு தெரியுமா தலையில தரிக்கிறேன்னு கேட்டா, அதுல என்னாச்சு, பிரம்மாவனுடைய சிரஸ துண்டிச்சு 5 சிரஸ் இருந்தது, அதுல ஒரு சிரஸ துண்டிச்சதுனால அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து. அந்த பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக கங்கையை தரிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பாப்பன்றது வேற பிரகாரமா போயிடுச்சு. அதாவது எம்பெருமானுடைய ரத்தம் அந்த கபாலத்துல அதை நிரம்பித்து அதுக்கப்புறமா பத்ரிகாசிரமத்துல இருக்கச்சு அவனுக்கு அந்த பாப்பம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா பெருமாள் ஆசிரியிச்சு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பெற்றான்னெல்லாம் அந்த இடத்துல புராணங்கள்ல சொல்லிருக்கு. இப்ப அதுக்காக சிரசுல கங்கையை தரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த சிரஸ்ல கபாலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த கங்கை அது என்ன ஆச்சுன்னா, விஷ்ணுவனுடைய திருவடியிலேருந்து தோன்றி பிறர் பாப்பங்கள் எல்லாம் போக்கணும்ன்றதுக்கு இருக்குச்சே, இதுக்கே பாப்பம் வர மாதிரி தோஷம் வர மாதிரி சிவன் தலையில போய் வந்துடுத்த அந்த கபாலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கேன்னு அந்த கங்காதேவிக்கு ஒரு வருத்தம் வரதான். ஐயோ இப்படி போய் இங்க வர மாதிரி வந்துடுத்தேன்னு நினைச்சுட்டு கஷ்டப்படுறாளாம். அப்போ அவளுக்கு அந்த தோஷத்தை போக்கடிக்கிறதுக்காக தான் அந்த சிவபெருமான் என்ன பண்றாருனாக்க, பாதுகாதேவியை தூக்கி தள்ள வச்சுக்கிறேனா. தள்ள வச்சுட்டா அந்த துஷ்டமான வஸ்து கூட பரிசுத்தி ஏற்பட்டு விடுறது. இப்படி அந்த தோஷத்தை போக்கடிக்கிறவ, சகல தோஷத்தையும் போக்கடிக்கிறவளாக பாதுகாதேவி இருந்துருக்கான்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. சூடா கபாலவ்யதிசங்க தோஷம் விமோச்சயிஷ்யன்னிவ விஷ்ணு பத்யாஹ கிருதாதர கேசவ பாதரக்ஷே பிபக்தி பாலேந்து விபூஷணஸ்துவாம். 3 ஸ்லோகம் இன்னைக்கு பார்த்தோம். அசர்பூஷணத்தையவே கேவலம் விஸ்வமேத கிலம் விபர்த்தின்னு சொல்லச்சு. முதல் ஸ்லோகத்தினால பாதுகாதேவிக்கு பெருமாளை காட்டிலும் பெருமை உடையவளாக இருந்திருக்கான்னு அர்த்தம். அந்த பாதுகைய நாம சிரத்துல தரிசின்றவனாக்க பகவத் அனுகிரகம் சித்தம்ன்றத தெரியப்படுத்துறது. ஆகையால 1. அதாவது பாதுகாதேவி வேற இல்லை, பெரிய பிராட்டியார் வேற இல்லை. பெருமாள் பண்ற எல்லா காரியங்கள்லையும் தர்ம காரியங்கள்லையும் பெருமாளுக்கு உறுதுணையாக இருந்து பாதுகாதேவி அனுகிரகம் பண்றான்னு சொல்றதுனால, அப்போ அந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து எப்படி நம்ம உபாசன மனசுல எப்பவும் நிச்சயம் தியானம் பண்ணணுமோ அந்த மாதிரி பாதுகாதேவியையும் பெருமாளும் தாயாருமாக பாதுகாதேவியும் ரங்கநாதனையும் சேர்ந்து அனுசந்தானம் பண்ணி தியானம் பண்ணணும்னு 2வது விஷயத்துல ஸ்லோகத்தினால நாம தெரிஞ்சுக்கிறோம். 3வது ஸ்லோகத்தினால என்னன்னு கேட்டாக்க, எவ்வளவோ பரிசுத்தமானவர்களாக இருந்தால் கூட சந்தர்ப்ப வசத்தினால சில சமயங்கள்ல சில இடங்கள்ல இருக்கும்படியாகவோ சிலரோட சேரும்படியாகவோ அதனால ஒரு தோஷம் நமக்கு வந்ததுன்னாக்க அந்த தோஷத்தையும் போக்கடிக்கிறவளாக இந்த சிரச பாதுகையை தரிசினோம்னா அந்த தோஷமும் நமக்கு போயிடும். அதாவது சுவாபாவிகமாக இயல்பாக நமக்கு நல்லதே இருந்தாலும் கூட சேர்க்கையினால சில தோஷம் நமக்கு ஏற்படலாம். அந்த சேர்க்கையினால வரக்கூடிய தோஷத்தை கூட பாதுகாதேவி போக்கடிச்சு நம்மளை பரிசுத்தமாக ஆக்கிடுவா என்பதை இப்படி இந்த 3 ஸ்லோகங்கள்னால நாம தெரிஞ்சிருந்தோம். சூடாகபாலம் விதிசங்கதோஷம் விமோச்சயிஷ்யன்னிவ விஷ்ணு பத்யாஹ கிருதாதர கேசவ பாதரக்ஷே பிபக்தி பாலேந்து விபூஷணஸ்வாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.